மறு அந்த கால் பண்ணி சொன்னப்போ அண்ணன் உயிரோட இருக்கணும் அப்படின்றது தான். இன்னொரு காலில் வந்து அவன் எப்படியாவது வந்து ஃபோன் பண்ணி அண்ணன் வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு தான் நான் வந்து திரும்ப திரும்ப நான் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தேன். அந்தளவுக்கு அண்ணனுடைய இறப்பை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு நிமிடமாக தான் அது இருந்தது. அந்த அழுத்தம் இது வரைக்கும் எனக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. இங்கே வரப்பவும் சரி, அண்ணனுடைய உடல் இங்கே வந்து இருக்குது, இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லோரும் நம்ம பார்க்குறப்ப மனது ஏதோ ஒரு வகையில் திரும்ப அந்த அழுத்தத்துக்குள்ளே தான் போகுது. ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துக்குள்ளே இன்னும் நம்ம வந்து வரல. ஸோ அந்த அழுத்தம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அழுத்தத்தின் மத்தியில், இந்த இறுக்கத்தின் மத்தியில் அண்ணனுடைய கனவை, விருப்பத்தை, எண்ணத்தை, அரசியலை மிகவும் துணிச்சலாக நம்முடைய அந்நியர்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இயங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு பெரிய உற்சாகமும் உத்வேகமும் இருக்குது.